श्री गुरुभ्यो नमः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। சம்ஸ்கிருதத்தில் கிழமைகளின் பெயர்கள். ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அதில் 7 கிழமைகள் உண்டு. அந்த கிழமைகளோட சம்ஸ்கிருத பெயரை நாம் கவனிக்கலாம். கிழமைகளுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்டதான வகையில் அதை நாம் சொல்லலாம். இன்றைக்கி நாம் முதல் விதமாக எப்படி சம்ஸ்கிருதத்தில் கிழமைகளுடைய பெயர்களை சொல்லலாம் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். கிழமை அப்படிங்கிறத பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் வாசரஹா அப்படின்னு சொல்லணும். இதை வாசரஹ அப்படின்னு சொல்கிறது சரியான உச்சரிப்பு கிடையாது. வாசரஹா அப்படின்னு சொல்கிறது தான் சரியான உச்சரிப்பு. அந்த வகையில் ஒவ்வொரு கிழமை பேரும் கிழமையுடையதான தமிழ் பெயர் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடையதான சம்ஸ்கிருத பெயர் அடுத்த வரியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இப்போ தமிழ் பேரோடு சேர்த்து அந்த சம்ஸ்கிருத பேரையும் படிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரஹ, திங்கட்கிழமை சோமவாசரஹ, செவ்வாய்க்கிழமை மங்களவாசரஹ, புதன்கிழமை புதவாசரஹ, வியாழக்கிழமை குருவாசரஹ, வெள்ளிக்கிழமை சுக்கிரவாசரஹ, சனிக்கிழமை சனிவாசரஹ. எனவே இப்போ நாம் முதல் விதமாக எப்படி கிழமைகளுடையதான பெயர்களை சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது மாதங்களுடையதான பெயர்கள் என்னது அப்படிங்கிறத நம்மளுடையதான அடுத்த பதிவில் பார்க்கலாம். யஸ்சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம்.